கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான இந்த பொதுத்துறை போக்குவரத்தை தனியார் மயப்படுத்துவதற்கான போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்கும் நடவடிக்கையிலே இன்றைக்கு தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் CITU சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 24 பேருந்து நிலையங்களில் இந்த சிறை நிரப்பும் போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் ஒரு மிகப்பெரிய சேவைத்துறை நிறுவனம். தினமும் 2 கோடி பேர் இந்த போக்குவரத்து கழகங்களிலே பணிபுரிகின்றனர். ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இது நஷ்டம் வரும் என்று தெரிந்தே போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகளை இயக்குகின்றன. முழுக்க சேவை நோக்கம்தான். இப்போ இந்த சேவை நோக்கத்தோடு போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகளை இயக்குவதால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பை அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்குவதில்லை. ஒரு 30,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 15,000 கோடி தொழிலாளர்களுடைய பணத்தை எடுத்து செலவு செய்து விட்டார்கள். தொழிலாளர்களுடைய PF கிராஜுவிட்டி என்று 45,000 கோடி 100 ரூபாய் தினமும் வசூலானால் 13 ரூபாய் நாங்கள் வட்டிக்காகவே கட்டுகிறோம். அதனால் இது போக்குவரத்து கழகங்களை இன்றைக்கு அரசாங்கம் சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றது. தனியார் மய நடவடிக்கையை அரசாங்கம் தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டு 22,500 பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருந்தன. இப்பொழுது ஓடக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை 18,500. வருடத்திற்கு 10% பேருந்துகளை கூட்டுவதற்கு பதிலாக இன்றைக்கு 4,000 பேருந்துகள் கடந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளிலே குறைக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறத்திலே தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடுகிறார்கள். 30,000 காலி பணியிடங்கள் இருக்கின்றது. இப்போ அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களை தனியார் மயப்படுத்தும் மறைமுக நடவடிக்கையிலே ஈடுபட்டுள்ளது. மறுபுறத்திலே எங்களது பணத்தை எடுத்து செலவு செய்ததால் இங்கே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பணப்பலன் கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 8,000க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 3,500 கோடி ரூபாய் அரசாங்கம் நிலுவை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. 3,500 கோடி ரூபாய் அவர்களுடைய PF பணம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக அவர்களுக்கு எந்த விதமான பணப்பலனையும் கொடுக்கவில்லை. 9 ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வாரிசு வேலை என்பது கொடுக்கப்படுவது கிடையாது. எங்களுடைய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையையும் அரசாங்கம் துவக்கவில்லை. எனவே அரசாங்கத்தினுடைய இந்த தனியார் மய நடவடிக்கை பணியில் உள்ள ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கம் கண்டுகொள்ள வேண்டும், அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த மறியல் போராட்டம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைத்துறை என்பது மிக முக்கியமான சேவைத்துறை. தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியிலே போக்குவரத்து கழகங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. எனவே அரசாங்கம் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மறியல் போராட்டம் இன்றைக்கு நடைபெறுகின்றது. இதிலும் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாவிட்டால் ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி எங்களை அரசாங்கம் தள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகி இருக்கின்றது. எனவே பொதுமக்கள் இது தொழிலாளர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுடைய பிரச்சனை என்ற அடிப்படையிலே எங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க அமைச்சர் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஆளே நியமனம் பண்றதில்ல, ஆனால் போகிற இடத்தில் நாங்கள் ஆட்கள் நியமனம் பண்ணுவதாக சொல்கிறார். தனியார் மயப்படுத்துவதாக நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தனியார் மயம் இல்லை என்று சொல்கின்றார். அமைச்சருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 4 ஆண்டுகளிலே இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு எடப்பாடி ஆட்சி இருக்கும் பொழுது போக்குவரத்து கழகங்களை சீரமைக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பட்டியலை கொண்டு போய் கொடுத்தார். நாங்கள் இப்போ நடத்துகிற போராட்டம் எங்களுடைய கோரிக்கையாக அல்ல, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்லுச்சோ அதை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இல்லை, நாங்கள் கூடிய விரைவில் அனைத்து சங்க கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்திலே முடிவு செய்து வேலை நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகளை செய்வோம். இது தமிழ்நாடு முழுக்க நடக்குதுங்களா? ஆமாம், 24 இடங்களில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இந்த மறியல் போராட்டம் என்பது நடக்கின்றது. கே. ஆறுமுகனார், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம், CITU. சீர்குலைக்காதே சீர்குலைக்காதே போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்காதே சீர்குலைக்காதே கைவிடு கைவிடு மறைமுக தனியார் மய
போராட்டம்